ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் போர்ட் மாஸ் ரூல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவோட கடைசியில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது மேத்ஸ் சைன் ரூல்ஸ் பார்த்துருந்தோம். அதில் நான் கடைசியில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? இதுதான் அந்த கொஸ்டின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், -5 + 7, அதாவது குறி மாறி இருக்குது. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? குறி மாறி இருந்தது அப்படின்னா கழித்து பெரிய நம்பரோட குறியை போடுவோமா? இப்போ கழிச்சிடலாம் பாருங்கள். 7லேருந்து 5 போச்சு அப்படின்னா 2. பெரிய நம்பர் எது? 7 தான். அப்போ 7ஓட குறி என்ன? ப்ளஸ். அதனால் ஆன்சர் என்ன? +2. அடுத்து பாருங்கள், -8 -2, குறி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கூட்டி அதே குறியை போடணுமா? குறி மாறி இருந்தால் கழித்து பெரிய நம்பரோட குறியை போடணும். குறி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கூட்டி அதே குறியை போடணும். இப்போ கூட்டணும் அப்படின்னா 8 2 கூட்டினா 10. இங்கே என்ன குறி இருக்குது? ரெண்டுக்குமே மைனஸ் தான், அதனால் மைனஸ். ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ பெருக்கல்ல அதாவது குறி வேறையாக இருந்ததுன்னா மைனஸ் வரும். குறி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ளஸ் வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருக்கிடலாமா? 2 2, குறி 2 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும். அப்போ +2. இங்கே ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். இதுக்கு எல்லாமே மைனஸ்னால் தான் மென்ஷன் பண்ணுவோம், ப்ளஸ் எல்லாம் போட தேவையில்லை. அடுத்து 4 5 4 5 20. இதில் இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. அதனால் ஆன்சர் இதில் வரும், மைனஸ் தான் வரும். ஓகே, இப்போது போர்ட் மாஸ் இதில் பாருங்கள், இதில் ஒரு லெட்டருக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னா, பின்னா ப்ராக்கெட்ஸ் 3 டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி 3 டைப்பில் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அடுத்து ஓ அப்படின்னா ஆஃப், இல்லைன்னா ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆஃப்னா அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பெருக்கல் யூஸ் பண்ணுவோம். ஆர்டர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அடுக்குகளில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி டைப்பு. அடுத்து டி அப்படின்னா டிவிஷன் வகுத்தல். அதுக்கப்புறம் எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல். ஏ அப்படின்னா அடிஷன் கூட்டல். எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன், என்னது கழித்தல். ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஆர்டரில் தான் அதை சால்வ் பண்ணிட்டு வரணும். எப்படின்னு பார்த்தலாமா? இப்போ ஒரு 10 கணக்கு கொடுத்துருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு, ஃபஸ்ட்டு என்னது? 10 + 5 × 2. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸ்ஸு இருக்குது, அடிஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது இல்லையா? ப்ளஸ்ஸு இருக்குது, பெருக்கலும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், அதுக்கு தான் போர்ட் மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும்? எது வருதுன்னு பாருங்கள் ஆர்டரில். ஃபஸ்ட்டு பெருக்கல் தான், மல்டிப்ளிகேஷன் தான் வருது. அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் யூஸ் பண்ணணும், அடிஷன் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ பெருக்கிடலாமா? அப்போ 10 அப்படியே இருக்கட்டும், இங்கே 10 அப்படியே இருக்குது. ப்ளஸ் இதை ஃபஸ்ட்டு பெருக்கல் தானே பண்ணணும். அப்போ 5 2 பெருக்கணும் அப்படின்னா 2 10. இப்போ 10 + 10 20 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 20 வகுத்தல் ப்ராக்கெட் போட்டு 2 + 3 பெருக்கல் 4. ஓகேவா? இப்போ இது பாருங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ஆர்டரில் பாருங்கள், பி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? கொஸ்டினில் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இந்த 20 அப்படியே நான் வச்சுக்கிறேன். வகுத்தல் ப்ராக்கெட்டை முடிச்சிடலாமா? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ரெண்டையுமே கூட்டணும். 2யும் 3யும் கூட்டணும் அப்படின்னா 5ன்னு வந்துடும். இப்போ 5 × 4 = அடுத்து என்ன பண்ணணும்? வகுத்தலும் இருக்குது, பெருக்கலும் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் பாருங்கள்? டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து மல்டிப்ளிகேஷன் செகண்ட். ஸோ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இதை வகுத்தரலாமா? 20 5ஆல் வகுக்கணும். 20 5ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 4 5 20ன்னு வருமா? 20 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4ன்னு வரும். 4 5 20. அப்புறம் இங்கே பெருக்கல் 4ன்னு இருக்குது. அப்போ நன்னாங்கு 16. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். 2 + 10, அதுக்கப்புறம் வகுத்தல் 2 பெருக்கல் 5. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வகுத்தல் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருக்கல் கூட்டல் கழித்தல் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு வகுத்தல் முடிச்சிடலாமா? இப்போது இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ = 20 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த வகுத்தலை முடிச்சிடலாம். 10 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 10. அப்போ 5ன்னு வருமா? பெருக்கல் 5. அடுத்து என்ன பண்ணணும்? பெருக்கல் பண்ணணும் இல்லையா? அப்போ இதை முடிக்கணும். இப்போ 20ங்கிறது அப்படியே எடுக்கட்டும். 5 25. இப்போ ரெண்டையுமே கூட்டணும். 20யும் 25யும் கூட்டினா 45. அவ்வளோதான். 4வது கொஸ்டின் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிக்கணும். அதுக்கப்புறம் அடுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் இந்த மாதிரி முடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 100 / 5 பெருக்கல் 2 ப்ளஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் 10லேருந்து 8 போயிடுச்சு அப்படின்னா 2ன்னு வருமா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இங்கே அடுத்து என்ன பண்ணணும்? வகுத்தல் தான் பண்ணணும் இல்லையா? இது அப்போ இதில் 100 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 100 5ஆல் வகுத்தா 20ன்னு வருமா? ஓகேவா? 2 5 10, அந்த 0 சேர்த்தணும் அப்படின்னா 20. அப்போது 100
5ஆல் வகுத்தா 20ன்னு வந்துடும். அடுத்து பெருக்கல் இங்கே பேலன்ஸ் இருக்கிறத நான் அப்படி எழுதுகிறேன். பெருக்கல் 2 + 2. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து பெருக்கல் அப்படின்னா இதை 20 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 20 40 + 2 = 40யும் 2யும் கூட்டினா 42. ஓகேவா. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து 3 ப்ராக்கெட்ஸும் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்கள். எப்படி அப்படின்னா = இங்கே அதாவது ப்ராக்கெட்ஸ் பண்ணும்போது உள்ளேருந்து ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வரணும். ஓகேவா. உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது, அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது, அந்த மாதிரி தான் நம்ம முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க போகிறோம். அப்போ 5யும் 2யும் கூட்டணும் அப்படின்னா 5 2 கூட்டினா 7. இப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சது. அடுத்து இந்த ப்ராக்கெட் முடிக்கலாமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 50 - 20 + 15லேருந்து 7 கழிக்கணுமா. 15லேருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 8. ஓகே. இப்போ கடைசியாக இந்த ப்ராக்கெட் இருக்கா. அப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் 50 - 20 கூட 8 கூட்டணும் அப்படின்னா 28. இப்போ பாருங்கள் 50லேருந்து 28 கழிக்கணுமா. கழிச்சோம் அப்படின்னா 22. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 6வது கொஸ்டின். அதாவது எப்படி கொடுத்துருந்தாலும் சரி ஓகேவா, நம்மளுக்கு ஆர்டர் தெரியும் இல்லையா, போர்ட் மாஸ். அந்த ஆர்டரில் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் 6th ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஆர்டர் முடிக்கணுமா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிச்சிடலாமா. இதில் = அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு இப்போ ப்ராக்கெட்டில் அப்படின்னா ப்ராக்கெட் இது எப்படி நம்ம எழுதலாம், 3 ஸ்கொயர் அப்படிங்கிறத 3 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 3 × 3. அப்போ 3 9 - 4 இப்படி வருமா. அப்போ இங்கே என்ன வரும், 12 + 4 அப்படியே இருக்கட்டும். பெருக்கல் 9லேருந்து 4 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 5. சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஆர்டர் நம்ம ஆல்ரெடி ப்ராக்கெட்டில் பண்ணும்போதே முடிச்சிட்டோம். அடுத்தது வகுத்தல் இல்லை, இப்போ பெருக்கல் பண்ணலாமா. பெருக்கல் அப்படின்னா 4யும் 5யும் பெருக்கணுமா. அடுத்த ஸ்டெப்பில் = 12 அப்படியே இருக்குது. 4 5 20. இப்போ 20 கூட 12 கூட்டணும் அப்படின்னா 32. அவ்வளோதான். அடுத்து 7th. இதில் 3 ப்ராக்கெட்ஸுமே இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாமா. இப்போ இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். 50 - 10 + இந்த ப்ராக்கெட் முடிச்சிடலாம். 6 2ஆல் வகுக்கணும். 6 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 2 6ன்னு வருமா. அப்போ இங்கே என்ன வரும், 3ன்னு வரும். இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் 3 = 50 - இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள் 10 + 3 கூட்டினா 13. இங்கே பெருக்கல் 2 இருக்குது. அடுத்து 50லேருந்து 13 கழிக்கணுமா. 50லேருந்து 13 கழிச்சோம் அப்படின்னா 37. அதுக்கப்புறம் பெருக்கல் 2 இங்கே இருக்குது. இப்போ இந்த 2யும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்தாச்சு. 7 2 14, 14க்கு 4 மிச்சம் 1, 3 2 6, 6 1 7, 74 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 8th சம். √64 + 12 ÷ 3 - 2 ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா ஆர்டர்னால் அதில் ஆஃப் வரும், ஆர்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது மேலே இந்த மாதிரி நம்பர் இருக்கிற இந்த ஆர்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த வர்க்க மூலம் வரும். ஓகேவா. வர்க்க மூலமும் அந்த ஓங்கிறதுல தான் அடங்கும். அப்போ என்ன அப்படின்னா இப்போ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா. இங்கே √64. √64னா இது எப்படி எழுதுவோம், 8 8 64 இல்லையா. அதாவது ரூட்டில் இந்த 64ங்கிறது இப்படி பிரித்து எழுதலாமா, 8 × 8. அப்போ ரூட்டுக்கு 2 நம்பரில் ஒரு நம்பர் வெளியே எடுத்துடலாம். ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்தது அப்படின்னா அதை ஒரு நம்பராக வெளியே எடுத்துடலாம். அப்போ இதோட ஆன்சர் என்னென்னு வரும், 8ன்னு வருமா இங்கே. இப்போ 8 ப்ளஸ் இப்போ இங்கே வந்து நான் ஒரே டைமில் இதையும் முடிக்க போகிறேன். ஏன்னா ரெண்டுமே ஓவில் தானே வருது, அதனால் ரெண்டுமே ஒரே டைமில் முடிச்சிட்டேன். இப்போ +12 இங்கே வகுத்தல் 3 அப்படியே இருக்குது. -2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னால் 2 × 2 2 2 4. ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே வகுத்தல் இருக்குது. அடுத்து வகுத்தல் தான் முடிக்கணுமா. அப்போ இங்கே 8ங்கிறது அப்படியே இருக்கட்டும். 8 + வகுத்தல் அப்படின்னா 12 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4 3 12ன்னு வருமா. அப்போ இங்கே 4 வரும். -4. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், கூட்டி கழிக்கணுமா. எது பண்ணாலும் இங்கே கரெக்டாக தான் வரும். அதாவது கூட்டல் கழிக்கலை பொறுத்த வரைக்கும் எதை வேணால் ஃபஸ்ட்டில் பண்ணலாம். ஓகேவா. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட்டிட்டு கழிக்கலாம், இல்லை கழிச்சிட்டு கூட்டலாம். ஸோ நான் இங்கே கூட்டிகிட்டே கழிச்சிட்றேன் பாருங்கள். இல்லைன்னா இப்படியே கழிச்சிடலாம். அப்படியே அதாவது +4க்கு -4 போயிடுமா. அதாவது 0 ஆயிரும். இப்போ ஆன்சர் என்னது 8. இப்படி போட்டாலும் ஒன்று தான். இல்லைன்னா கூட்டிகிட்டு கழிக்கிற மாதிரி இருந்தால் 8 கூட 4 கூட்டினா 12, 12லேருந்து 4 போச்சு அப்படின்னா 8. எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அடுத்து 9வது கணக்கு.
இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் முடிக்கணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிச்சிடலாமா? ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு விரிச்சு எழுதலாம் பாருங்கள். 5 ஸ்கொயர் இருக்குது. 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 பெருக்கல் 5 5 25 மைனஸ் ரூட் 25. ரூட் 25ங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? ரூட்டுக்குள்ளே 5 பெருக்கல் 5ன்னு எழுதுவோமா? அப்போ ரூட்டுக்குள்ளே நம்ம மேலே 8க்கு பார்த்தோம்லே அந்த மாதிரி தான். ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்ததுன்னா அதை ஒரு நம்பரை அப்படியே வெளியே எடுத்துடலாம். அப்போ 5ன்னு வருமா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர்? இப்போ இங்கே 5 அடுத்து வகுத்தல் 4 ப்ளஸ் 10ங்கிறது அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள் 25லேருந்து 5 கழிக்கணும். இப்போ 25லேருந்து 5 போச்சு அப்படின்னா 20 வகுத்தல் 4 கூட்டல் 10. இப்போது அடுத்த வகுத்தல் பண்ணணுமா? 20 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 5 20ன்னு வருமா? அப்போ 5 + 10 = 15 தான் ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின். கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்கேன், ஆனால் ஸ்டெப்பு போடும்போது ஈஸியாக இருக்குது. போடலாமா? பாருங்கள் இப்போ இதில் ஒரு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் முடிச்சிடலாமா? இப்போ இதே ப்ராக்கெட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே ஒரே டைமில் நான் முடிச்சிட போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி விரிச்சு எழுதலாம்? ரூட்டுக்குள்ளே 144ன்னு இருக்குது. 144ங்கிறத 12 12 144. அப்போ இது எப்படி வரும்? ரூட் ஆஃப் 12 பெருக்கல் 12ன்னு எழுதலாமா? அப்போ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுத்துடலாம். அப்போ இதோட ஆன்சர் 12ன்னு வந்துடும். அடுத்து இங்கே 3 கியூப். ஓகேவா? ஸ்கொயர்னால் 2 தடவை போட்டு பெருக்கும். இங்கே 3 கியூப் அப்படின்னா 3 தடவை போடணும். இதே நம்பரை 3 தடவை போடணும். அப்போது 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 3 27. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக நம்ம மாற்றி போடுறேன். இது என்னன்னு போடலாம்? 12ன்னு போடலாமா? 12 இங்கே 27 இங்கே ப்ளஸ் 27 வகுத்தல் 3 பெருக்கல் 2 மைனஸ். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 பெருக்கல் 5 5 25 மைனஸ் ரூட் 100ங்கிறத ரூட் 10 பெருக்கல் 10ன்னு போடலாமா? 2 10க்கு ஒரு 10 வெளியே எடுத்துடலாமா? அப்போ இங்கே என்னன்னு வந்துடும்? 10ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் 12ஐயும் 27ஐயுமே கூட்டணும் அப்படின்னா 29 39ன்னு வருமா? 39 இங்கே வகுத்தல் 3 இருக்குது பெருக்கல் 2 மைனஸ் 25லேருந்து 10 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 15ன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 39 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா என்னென்னு வரும்? 3 30 11 3 33 12 3 36 13 3 39. அப்போ இந்த இடத்துல என்னென்னு வரும்? 13ன்னு வரும். 13 3 39. இதை பண்ணோம் அப்படின்னா 13. அப்புறம் பெருக்கல் 2 இருக்குது. அப்போ பெருக்கல் 2 போட்டாச்சு மைனஸ் 15. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டுமே பெருக்கணும். ஒரு 13 13 2 13 26 எடுத்து 26 மைனஸ் 15. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 26லேருந்து 15 போயிடுச்சு அப்படின்னா 11. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நான் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.